12ஆம் நூற்றாண்டு திருச்சபையின் துவக்க கால மரபுகளில் துறவிகள் 150 கூழாங்கற்களை கொண்டு 150 திருப்பாடல்களை ஜபித்து வந்தனர். 3ஆம் நூற்றாண்டு 150 திருப்பாடல்களை வாசித்து ஜபிக்க முடியாத ஏழை பாமர விசுவாசிகள் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், மனமிறங்கும் போன்ற குறுகிய ஜபங்களையும் இயேசு கற்பித்த ஜபத்தையும் 150 முறை ஜபித்தார்கள். 150 முறை ஜபங்களை ஜபிக்கும் போது எண்களை நினைவில் கொள்வதற்காக கயிறுகளில் 150 முடிச்சுகளை ஏற்படுத்தியும் கூழாங்கற்களை கொண்டும் 150 முறை ஜபித்தார்கள். 12ஆம் நூற்றாண்டு புனித ஆல்வரி என்கின்ற துறவி ஒவ்வொரு நாளும் நற்செய்தியில் காணப்படும் வானதூதர் கபிரியலின் மங்கள வார்த்தையும் எலிசபெத்தின் வாழ்த்தையும் ஜபமாக 150 முறை ஜபித்தார். அதில் 100 ஜபங்களுக்கு அவர் முழந்தால் படியிடுவார். கடைசி 50க்கு முக குப்புறப்படுத்திருப்பார், அமர்வதே இல்லை. 13ஆம் நூற்றாண்டு புனித டாமினிக் எனப்படும் சுவாமிநாதருக்கு மரியனின் வெளிப்பாட்டில் ஆல்பிஜென்சியம் என்னும் தப்பறையை அடக்குவதற்கு ஜபமாலை கருவியாக தரப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு புர்ஷியா நாட்டின் டாமினிக் என்கின்ற துறவி ஜபமாலையின் சந்தோஷ, மகிமை மற்றும் துக்கம் என்கின்ற 3 மறைமுன்மைகள் வழியாக இயேசுவின் பிறப்பு, பாடுகள், மாற்றியை ஜபமாலையில் தியானிக்க ஏற்படுத்தினார். 15ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து நாட்டின் துறவி ஆலன் டி ரூஷ் ஐரோப்பியா முழுவதும் ஜபமாலையின் புகழை பரப்பினார். ஏராளமான ஜபமாலை குழுக்களை நிறுவினார். 16ஆம் நூற்றாண்டு 1,20,000 கொண்ட துருக்கி நாட்டு ஓடமன் படை வீரர்கள் கிறிஸ்தவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினார்கள். அதே நாளில் கிறிஸ்தவர்களின் வெற்றிக்காக ரோம் நகரில் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் தலைமையில் ஜபமாலை குழுவினர் கூடி ஜபமாலை ஜபித்தார்கள். ஆச்சரியமூட்டும் வகையில் கிறிஸ்தவ ராணுவம் அந்த போரில் வெற்றி பெற்றது. திருத்தந்தை வெற்றி பெற்ற அக்டோபர் 7ஆம் நாளை வெற்றியின் அன்னை தினம் என அறிவித்தார். பின்னாளில் ஜபமாலை அன்னை தினமாக மாறியது. 18ஆம் நூற்றாண்டு புனித லூயிஸ் மான்போர்ட் மரியன்னை மூலம் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க கத்தோலிக்கர்களை ஊக்குவித்தார். பல்வேறு மரியன்னை பக்தி முயற்சிகளை ஏற்படுத்தினார். அவர் எழுதிய மரியன்னை நூல்கள் தி ட்ரூ டிவோஷன் ஆஃப் தி பிளெஸ்ட் வர்ஜின், தி சீக்ரெட் ஆஃப் தி ரோசரி மற்றும் தி சீக்ரெட் ஆஃப் மேரி உள்ளிட்ட படைப்புகள் ஜபமாலை பக்தியை வெகமெடுப்ப செய்தனர். 20ஆம் நூற்றாண்டு போர்த்துகல் பாத்திமாவில் மரியன்னை 3 இடையர் குழந்தைகளுக்கு தோன்றினார். உலக சமாதானத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். பாத்திமா காட்சியில் ஒவ்வொரு 10 மணி இறுதியிலும் குறுகிய ஜபத்தை சேர்ப்பதற்கு அழைப்பு விடுத்தார். அது பாத்திமா அன்னை ஜபம் எனப்படுகிறது. ஓ என் இயேசுவே என்று துவங்கும் அஜபமே மரியன்னை பாத்திமாவில் கற்றுக் கொடுத்த ஜபமாகும். 21ஆம் நூற்றாண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒளியின் மறைமுன்மைகளை ஏற்படுத்தினார். உலகம் முழுவதும் ஜபமாலை பக்தியை வேகம் எடுக்க செய்ய அக்டோபர் 2002 முதல் அக்டோபர் 2003 வரையிலான காலத்தை ஜபமாலை ஆண்டு என்றும் அறிவித்தார். இன்றைய கத்தோலிக்க குடும்பங்களில் ஜபமாலை ஜபிக்கப்படுகிறதா? மறவாமல் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.